வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் என்னடா ஹாலிவுட்ல இருந்து மொக்க படமா வந்துகிட்டு இருந்துச்சு, ஒண்ணுமே சரியில்லை, அதனால நான் ரிவ்யூ போடல. பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்த ஒரு அட்டகாலமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபன் கலந்த ஒரு படம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. 2021ல நோபடி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் ரொம்ப மோசமான படம் இல்ல, ரொம்ப ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் அப்படி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஒர்த்துவாச்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் விரும்பி பார்த்தாங்க. ஸோ அதே அந்த சீக்வலோட செகண்ட் பார்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம். மைல்டு ஸ்பாய்லர்ஸோட பார்த்துடலாம். அதாவது ஹட்ச் மேன்சல் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு பெக்கா மேன்சல், அவங்களுக்கு 2 பசங்க, பிராடி சாமி. 2 பேருமே, பிராடி வந்துட்டு டீனேஜ் வயசு பையன், சாமி வந்துட்டு ஒரு டீனேஜ் வயசு பொண்ணு. ஸோ இவர் என்னன்னா, நான் பேசாம நேரம் சரியில்லைன்னா ரோட்ல போறவங்க கூட நம்மள வந்து தம்பி கொண்டு வந்து கொஞ்சம் கண்ணத்தை காமிங்கன்னு சொல்லி சப்புன்னு அரைச்சிட்டு போவான். ஸோ அந்த மாதிரி இருக்காருங்க இந்த மனுஷன். இவர் பாட்டுக்கு பேசாம இப்படி உட்காந்து இப்படி எவனா பார்த்துட்டு இருந்தா கூட, என்னடா குறுகுறுன்னு பாக்குற, வா சண்டைக்கு வா வா போட்டு பாப்போமா அப்படிங்கிறான். ஆனா இவங்க ஒய்ஃப் வந்துட்டு, நீ எதுக்குடா அடுத்தவனோட சண்டைக்கு போற, நீ பாட்டுக்கு விட்டு வேளாண்ன்ற, நீ அடிச்சா அவன் செத்து போயிடான், கோர்ட்டு கேஸ் எங்களால அலைய முடியாத ஃபேமிலி வச்சுட்டு, அதனால பொறுமையா இருந்து தொலையண்டா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் முடிஞ்ச அளவு பொறுமையா இருக்கலாம்னு தான் ட்ரை பண்றாரு. ஸோ இதனால ஃபேமிலிக்கும் இவங்க பசங்களுக்கும், நம்ம ஹட்ச் மேன்சல் அவருக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பாண்டிங்கே இல்லைங்க. அந்த ஆள் வந்து ஓடி வந்து நாளைக்கு எங்கேயாவது போலாமாமா அப்படின்னு கார்ல கேட்கிற அந்த ஒய்ஃப் வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் காரை முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு, ஆமா நம்ம புருஷன் ஓடி வந்தான்ல பின்னாடி, சரி என்னன்னு பாப்போம்னு ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. அப்ப எந்த அளவு மதிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளு கதாநாயகனை. சோ இதனால இவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ஒரு நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இதுல வந்து அவங்க வந்துட்டு, ஆஹா தெய்வமே எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றாரு. ஒரு வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க், தீம் பார்க் மாதிரி, ஓகேவா, நம்ம கிஷ்கிந்தா விஜிபி மாதிரி, ஓகேவா, அங்க கண்ட்ரி சைட்ல உள்ள ஒரு பார்க், இங்க கூட்டிட்டு போயிட்டு இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி, இவங்க வந்து இனிமே நம்மளை வந்துட்டு கையை எடுத்து அவங்க நல்லா இருக்கீங்களா டாடி அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஒய்ஃபுமே வந்துட்டு தெய்வமே அப்படின்னு சொல்லணும்னு ஒரு பிளான் போடுறாரு. சோ அந்த பிளானை இவர் கரெக்டா பண்ணாரா, இல்ல அந்த பிளான்ல வந்துட்டு ஏதாவது சொதப்புச்சா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, பாபோடன் கிர்க் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நான் எதனால சொல்றேன்னா, இந்த கேரக்டர் எப்படின்னா ஃபேமிலியோட ஃபுல்லா அந்த பாண்டிங் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு நடிப்புல வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த அந்த ஒரு இதை உள்வாங்கி பாண்டிங்கா நடிக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸோடலாம், ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவர் போய் தன்னோட பையன்ட்டையும் பொண்ணுட்டையும் தன்னோட ஒய்ஃப் இவங்ககிட்ட அவர் பேசும்போது எல்லாமே வந்துட்டு அந்த இன்னசென்ஸ் கலந்த ஒரு குடும்ப தலைவன் எப்படி வந்துட்டு குடும்பத்துல தன்னோட ஃபேமிலியில வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிமைத்தனம் கலந்த ஒரு மரியாதையோட பேசுவான். என்னப்பா பையன்ட்டையோ பொண்ணுட்டையோ ஒய்ஃப்டையோ இப்படிதான் பேசுவான், மேக்சிமம் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு அடிமைத்தனம்னு சொல்ல முடியாது, ஒரு பாசத்தினால அவங்க வந்துட்டு தன்னையே வந்துட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி மாத்திக்குவாங்க. ஸோ அந்த கேரக்டர் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒன். ஸோ ரெண்டாவது வந்துட்டு அந்த அத்ரிட்டி ஆக்ஷன் சீன்ஸ், அதுல வந்துட்டு அந்த முக பாவனைய ஒரு ஃபன்னும் ஒரு கோபமும் கலந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா வந்துட்டு சீரியஸான சீன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒரு மனுஷனோட ஒருத்த அடி வாங்கிட்டு தன்னோட உடம்புல இருந்து ஒரு பொருளை காணா அப்படின்ட்டு ஒரு உடம்புல ஒரு பார்ட் கட்டாயே விழுந்துரும். நான் ஸ்பாயிலர் என்னன்னு சொல்லல, மைல்டா சொல்றேன். அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் காண்டி அதை அவர் பார்க்கக்கூடிய அந்த சீன்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் இங்க இருக்கிற நீ வந்து அப்படின்னு கேட்கும்போது, ஐ ஆம் ஹியர் ஃபார் மை மேக்கிங் குட் மெமரிஸ் ஃபார் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாரு. இங்க வந்து நான் நல்ல நினைவுகளை தான் இந்த இடத்துக்கு வந்து உருவாக்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா சொந்த வீட்டுல இல்லடா நல்ல நினைவுகளே சுத்தமா இல்ல. ஏன்னா குடும்பத்துல என்னைய போட்டு அந்த அளவு டார்ச்சர் பண்றானுங்க. என்ன, சரி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல மெமரிஸை உருவாக்கி வைப்போம், நாளைக்கு நம்ம அப்பா இப்படி செஞ்சானே அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்கன்னு தான்டா இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க வந்துட்டு இந்த நல்ல நினைவுகள் ஃபுல்லா அழிச்சு ஒரு வேற மாதிரி கொடூரமான ஒரு இதை கொண்டு போயிட்டீங்கன்னா சுச்சுவேஷனை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டயலாக் சொல்லும் போது எல்லாமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னசென்ஸ் கலந்த ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. அது நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கானி நீல்சன் அந்த கதாநாயகி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. என்ன எப்படி சொல்றேன்னா, அவங்களோட தன்னோட ஹஸ்பண்ட போயிட்டு பொறுமையா எத்தனை தடவை சொல்றது உன்ட்ட, நீ வந்து பிரச்சனை, நீ பேசாம இருந்தாலும் பிரச்சனை உனக்கு வருது புரிஞ்சுக்க தெரியுதுனால, ஆனா ஃபேமிலி யாரா பாக்குறது,
ஃபேமிலி யார் பாக்குறது, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ஒவ்வொரு தடவும் உங்க ஹஸ்பண்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்க லாஸ்ட் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஹைலைட்டா அமைஞ்ச விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஆன்டகனிஸ்டா வரக்கூடிய அந்த ஷெரீப் கேரக்டர்ல பண்ண அவர் வந்துட்டு அந்த ஏபிள் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர்னா மக்களை காப்பாத்துறதுனா அந்த ஆள் காப்பாத்துற வேலை இல்ல. எவன்டா எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எவனை பிளாக்மெயில் பண்ணி எவன்கிட்ட இருந்து எவ்வளோடா காசை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அதை வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இந்த பார்க்ல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு கதாநாயகன் ஜஸ்ட் வேற ஏதோ நினைச்சு பார்க்க போக, என்னடா முறைச்சுக்கிட்டே இருக்க, நீ எதுவும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா, தப்பு பண்ண வந்தாடா போலீஸை பார்த்து முறைப்பா அப்படின்னு அந்த தில் படத்துல வர்ற மாதிரியான ஒரு சீன். அது ஃபர்ஸ்ட் சீன் நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும், கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சமாதானம் பேசுறதுக்காண்டி அவர் பேசுவாரு, இங்க பாரு ரெண்டு பேர் பேசாம பொறுமையா வந்திருக்கடா, உங்க 2 பேருக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா நீங்க உங்க ஃபேமிலியோட வாழ்ற மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன் வரைக்குமே ஒரு தன்னோட இவரோட கேரக்டர் அப்படின்னா ரொம்பவும் ஒரு வெயிட், அதாவது ஓவர் வெயிட்டான கேரக்டரும் கிடையாது, ரொம்ப ஒரு ஒரு லோவான ஒரு பட்டம் படாத கேரக்டரும் கிடையாது, ஒரு மீடியம் லெவலான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு கேட் உமன் அந்த படத்துல நடிச்ச நம்ம லெண்டினா ஷாரன் டவுன் அவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் குறிப்பா வந்துட்டு ஒரு கிளப் இருக்கும். ஸோ அங்க வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ஃபர்ஸ்ட் சீன் அதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு கேட் ஒன்று கையில வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கேட் டு டாக் இதெல்லாம். ஸோ அதை வச்சு அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரி, நமக்கு ஊழ்வரின் படம் தான் ஞாபகம் வரும் இவங்க பண்ற விஷயங்கள்லாம். அந்த மாதிரி அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க கேரக்டர் இந்த படத்துல வடிவமைச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒட்டு மொத்தத்துல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் இதெல்லாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படம் நல்லா தான் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு பண்ணியிருக்காங்க. அதகலமா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த படத்துல என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, இந்த படத்துல ஸ்டோரி அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸ்டோரி அப்படின்ற ஒண்ணு கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு சீக்வன்ஸ் நடக்கும் சம்பவங்களை அடிப்படையா வச்சு அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் போர் அடிக்கும், கான்வர்சேஷன் ஊடால வரணும், அதெல்லாம் வருது. பட் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் நம்பும்படியா இல்ல. ஏங்க ஒருத்தன் வந்து போலீஸ முறைச்சு பார்த்தாலே ஓகே, நம்ம நம்ம வந்து பைக்ல லைசன்ஸ் இல்லனாலே புடிச்சு நில்லு அப்படின்னு சொல்லி 1008 கேள்வி கேட்கிற போலீஸ், நம்ம கதாநாயகன் போட்டு போலீஸே வெளு வெளுன்னு எல்லா இடத்துலயும் விழுக்கிறாரு. ஒரு என்கொயரி கூட கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சீன் மட்டும் வரும், அவ்வளவுதான். அதுல இருந்து கிளைமேக்ஸ் வர சரி போலீஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. ஸோ சுத்தமா தொடச்சிட்டானுங்க, லாஜிக்கே அந்த கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. அதுலயுமே சரி சுத்தமா லாஜிக்னு ஒன்னே கிடையாது. ஓகே, ஆக்ஷன் படங்களை லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது, எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஓரளவுக்கு அது நியாயம் வேணாமா? ஒரு 100 பேர் சொல்றானுங்க, 2 பேர் வந்து எதிர்த்துன்னா ஒண்ணுமே பட மாட்டேங்குது. லைட்டா தான் லாஸ்ட்ல தான் லைட்டா ஹீரோ கடிப்படுத்து இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்துட்டு அந்த ஸ்டோரி நரேட் பண்ணது எல்லாமே பழைய விஷயமா இருந்தா கூட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்த படங்கள்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு, புதுசா எதுவுமே இல்ல. ஆனாலும் டைம் பாஸ், ஒரு டைம் பாஸ் ஆக்ஷன் மூவி அப்படின்னு நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.